அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ட்ரீம் கார்டன். வாங்க நம்ம மாடி தோட்டத்தை பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இப்போ நம்ம வந்து மாடி தோட்டத்தில் இந்த கொய்யா செடியை பாருங்கள். இந்த கொய்யா செடியில் வந்து நிறைய மாவு பூச்சி இருந்துச்சு. இங்கே பாருங்கள், இலைக்கு பின்னாடிலாம் அப்படியே வெள்ளை வெள்ளையாக ஒரு மாதிரியாக இங்கே பாருங்கள் வெள்ளை வெள்ளையாக இருந்துச்சு. இதெல்லாம் வந்து அப்படியே வெள்ளையாக இருந்து என்ன செய்யுது, அந்த மாவு பூச்சியை இதில் உள்ள இந்த இலையில் உள்ள சத்தெல்லாம் உறிஞ்சிட்டு ஒரு மாதிரியாக சக்கையாக்கிடுது. அதோட வந்து இந்த இலையும் வந்து ஒரு மாதிரியாக கருவி போயிடுது. பாருங்கள், இது நிறைய இருந்துச்சு. இப்போ நான் எல்லாத்தையும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நான் மருந்து ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக கிளியர் பண்ணிக்கிட்டே வரேன். ஆல்ரெடி கொஞ்சம் பரவாயில்ல. இப்படி பார்த்தா அவங்களுக்கு தெரியும், இதில் உள்ள இலையை அப்படியே நிறைய கொட்டிடுச்சு. இதுக்கு என்ன தீர்வுன்னு பார்த்தோன்னா, இங்கே பாருங்கள், இது வந்து நம்ம வந்து அரிசி இருக்குது பார்த்தீங்களா, அரிசி களைஞ்ச தண்ணி, அந்த தண்ணியை வந்து ஒரு 2-3 நாள் நல்லா புளிக்க வச்சுட்டு இதை வந்து நம்ம செடிகளுக்கு ஊற்றி வந்தோம்னா இது வந்து மாவு பூச்சி ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிரும். பாருங்களேன், இது வந்து தண்ணி மாதிரி மேலே மதுங்கி நிற்கிதா, அதோட அந்த மாவு மாதிரி இருக்கும், அந்த இதில் எல்லாமே வந்து கீழே போயிடும். அதை இப்படி கலக்கி விட்டால் தெரியும். இப்படி கலக்கி விட்டால் மேலே வருது பாருங்கள். இதை வந்து தண்ணி நம்ம கலந்து வேணாலும் தெளிக்கலாம், செடிக்கு சும்மா வேணாலும் அப்படியே தெளிக்கலாம். இது நம்ம தெளித்து வரதுனால அந்த மாவு பூச்சி மேலே அந்த ஒரு மாதிரியாக வெள்ளை வெள்ளையாக இருக்கும் பாருங்கள், அந்த மாவுலாம் கொட்டி சீக்கிரமாக வந்து அந்த மாவு பூச்சி வந்து செத்துரும். அது ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்ம வந்து இதை தெளித்து வர வர கொஞ்சம் கொஞ்சமாக அதில் உள்ள அந்த அந்த மாவு பூச்சிலாம் கொஞ்சம் கொஞ்சமாக கீழே விழுந்துடும். அதுக்கப்புறம் இந்த மாவு பூச்சி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து அந்த செடியில் வந்து எறும்பு இருக்க செய்யும். எறும்பு கண்டிப்பாக வந்துடும். ஏன்னா அது வந்து அந்த மாவு பூச்சி வந்து அதில் இந்த செடியில் வந்து முட்டை இட்டுரும், அப்படியே நிறைய முட்டை இட்டுரும். அந்த முட்டையை சாப்பிட்றதுக்காகவே இந்த எறும்பு நிறையா வரும். அது வர வர கொஞ்சம் கொஞ்சமாக இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு அந்த முட்டையை போகிற பக்கமாக வந்து ஒரே மாவு பூச்சியாக இருக்கும். இது 2 மாவு பூச்சி, அதே சமயத்தில் வந்து எறும்பு, இந்த 2த்துக்கும் வந்து ஒரே தீர்வு வந்து இந்த அரிசி களைஞ்ச தண்ணி தான். இதோட ஸ்மெல்லு அதுக்கு பிடிக்காதுன்னு நினைக்கிறேன். நான் வந்து என்னுடைய மாடித்தோட்டத்தில் முக்கால்வாசி வந்து எல்லா வீடியோலேயுமே சொல்லியிருப்பேன், அரிசி களைஞ்ச தண்ணி ஊற்றுங்க, அரிசி களைஞ்ச தண்ணி ஊற்றுங்கன்னு. அதில் அவ்வளோ சத்து இருக்குது, அதை யூஸ் பண்ணி பார்த்தா தான் தெரியும். அதே போல் இலை சுருட்டல்னு இருக்கும் பாருங்கள், செடியில் வந்து இலை சுருட்டல் வரும், மிளகாய் செடியில் இருக்கும். அது போல் வந்தாலும் சரி, மாவு பூச்சி வந்தாலும் சரி, மாவு பூச்சி வந்துச்சுன்னா ஒரு செடியை வந்து அது வந்து பொழைக்கவே விடாது, பெரும்பாலும் ஒன்றுமே இல்லாமல் ஆக்கிடும். பாருங்களேன், இந்த கிரேப்ஸ் செடியிலையும் இருக்குது பாருங்கள். முதல்ல நிறையா இருக்கும், ஸ்டார்டிங்லாம் வந்து என்னோடய வீடியோவில் எல்லாத்துலேயும் வந்து மாவு பூச்சி நிறையா இருக்கும். நானும் மாற்றி 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 ஏதாச்சும் ஒன்று கொடுத்துக்கிட்டே இருப்பேன். எல்லா இதுவும் கொடுத்ததுலேயும் சரி, எனக்கு வந்து சாம்பல் தெளிக்கிறது, தண்ணியில் கரைச்சி சாம்பல் தெளிப்பேன், அது போல் நிறைய இது செய்வேன். எல்லாத்துலேயும் எனக்கு பெட்டராக தெரியுறது வந்து இந்த அரிசி களைஞ்ச தண்ணி தான். அதை நல்லா புளிக்க வச்சு நம்ம ஊற்றினோன்னா அழகாக ஆட்டோமேட்டிக்காக அதுவாக குறைஞ்சிடுது. இது நம்ம ரிஸ்க் எடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஜஸ்ட்டு நம்ம வந்து அரிசிக்கு எப்போதும் நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணுவோம்ல, அரிசி களைஞ்சிட்டு அந்த தண்ணியை ஒரு பக்கமாக எடுத்து வச்சுருங்க. வீட்டில் எடுத்து வச்சுட்டு ஒரு 3 நாளோ இல்லை 4 நாளோ அப்படியே வச்சு புளிக்க வச்சு அந்த தண்ணி வந்து மேலே தெரியும். எப்படி எந்த கண்டிஷனில் நம்ம அந்த செடிக்கு தண்ணி ஊற்றணுன்னா அந்த தண்ணி அப்படியே மேலே வந்துடும், கீழே வந்து அந்த வண்டல் மாதிரி அப்படியே கீழே தங்கிடும். அதை வந்து செடிக்கு நம்ம ஊற்றக்குள்ளே வந்து ஒன்றா கலக்கி மிக்ஸ் பண்ணி அதில் கொஞ்சம் வேணாலும் நீங்கள் வேணால் தண்ணி வேணாலும் தெளிச்சிக்கலாம். தெளித்து நம்ம ஊற்றினோன்னா செடியும் வந்து இந்த நோய் தாக்குதல்லாம் இருக்குது, அது மாவு பூச்சிலாம் ஆட்டோமேட்டிக்காக ஓடி போயிடும். கொஞ்சம் வெயிலாக இருக்கிறதுனால ஒரு மாதிரியாக இருக்குது, கிளார் அடிக்கிற மாதிரி இருக்குது. நான் இந்த தண்ணியை இப்போ ஊற்ற போகிறது கிடையாது, கொஞ்சம் வெயில் தாழ்ந்த பிறகு தான் ஊற்றுவேன். அது வரைக்கும் சரி வீடியோ எடுக்கக்குள்ளே உங்கள்கிட்ட காட்டுவோமே அப்படின்னு சொல்லிட்டு தான். கொஞ்சம் ரொம்ப வெயிலாக இருக்க மாதிரி இருக்குது. என்னோடய வீடியோவில் கூட ஒருத்தவங்க சொல்லியிருப்பாங்க கமெண்ட்டில், அக்கா நீங்கள் காட்டுற செடியில் எல்லாமே மாவு பூச்சி இருக்குது அப்படின்ட்டு. அப்போல்லாம் வந்து நான் வீடியோ சேனல் ஸ்டார்ட் பண்ண புதுசு. அப்போ வந்து செடி நான் என்ன செடி வச்சாலும் சரி, எல்லா செடியிலையுமே வந்து அந்த மாவு பூச்சி தொல்லை இருந்துக்கிட்டே இருக்கும். சரி என்னடா பண்ணுறது இதுக்குன்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி எதையாச்சும் ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பேன். சில இது வந்து கடுப்பாயிடும், கடுப்பாகி செடியை பிடுங்கி போட்டுருவேன்.
சரி எவ்வளோதான் இதுங்கிறதுங்கிற மாதிரி அப்படிலாம் ஸ்டார்டிங்கில் இருந்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளா தெரிஞ்சுக்கிட்டு எதையாச்சும் ஒன்று மாற்றி 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 ட்ரை பண்ண எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு இது எனக்கு எல்லாத்த விட இதுதான் எனக்கு கொஞ்சம் பெட்டராக தெரியுது. இப்போ வந்து என்னோடய செடியில் பெரும்பாலும் வந்து அந்த மாவு பூச்சி தொல்லையே இருக்காது. ஏன்னா ஸ்டார்டிங்கில் நான் வரப்போவே எல்லாத்துக்கும் அதுக்குள்ளே மருந்து ஊற்றிடுவேன். இது வந்து நோன்பு நாளையில் வந்து அந்தளவுக்கு நம்ம வந்து நோன்புக்கு முன்னாடி தானே நம்ம வந்து செடியெல்லாம் சுத்தம் பண்ணி எல்லாம் செஞ்சோம். அதனால கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருந்ததுனால வந்து இந்த கொய்யா செடி ஃபுல்லாக பரவிடுச்சு. அதை கொஞ்சம் கவனிக்க முடியல. அப்பப்போ வர்றது வந்து நோன்பு வச்சுருக்கிறதுனால வந்து செடிக்கு மட்டும் தண்ணி ஊற்றிட்டு போயிடுறது. அந்த மாதிரி இப்போ தான் நோன்பு கழிச்ச பிறகு தான் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி பார்க்கல தான் தெரியுது. இதுலேயே கொஞ்சம் இது நல்லா க்ரோம் பண்ணியும் விட்டுட்டேன். இலைலாம் அதுவே அந்த மாவு பூச்சி வந்ததில் இலையெல்லாம் கொட்டி போயிடுச்சு. இப்போ பாருங்கள், இப்போ தான் அந்த தண்ணி தெளிக்க தான் இப்போ வந்து துளிர் வர ஆரம்பிச்சிருக்கு பாருங்கள். அதெல்லாம் போய் அதே போல் மாவு பூச்சி வந்துச்சுன்னா இந்த இலை இருக்குது பாருங்கள், இந்த இலையில் உள்ள அந்த பச்சையெல்லாம் சாப்பிட்டுட்டு வெறும் சக்கையாகிடுது பாருங்கள். இது போல் காஞ்சா மாதிரி சருகு மாதிரியே ஆகிடுது. இங்கே பாருங்கள், அந்த மாவு பூச்சி வந்தால் எப்படி ஆக்கிடுது பாருங்கள். இதில் வந்து ஒன்றுமே இல்லாமல் தன்னாலே பழுத்து கொட்டிடுது. இதே மிளகா செடியாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த செடி ஃபுல்லுமே பரவி அந்த செடியே அப்படியே நாஸ்தி பண்ணிடுது. அது ஒன்றத்துக்கும் யூஸ் இல்லாமல் ஆகிடுது. அதனால நம்ம வந்து ஆரம்பத்திலேயே இந்த இதெல்லாம் வரத்துக்கும் மாவு பூச்சி தொல்லைலாம் வரத்துக்கு முன்னாடி 1, 2 நீங்கள் செடியில் பார்த்தீங்கன்னா அதை உடனே கொஞ்சம் கூட தாமதப்படுத்தாமல் உடனே வந்து அது கையால் எடுத்து போட்டுருங்க. எடுத்து கொண்டு போட்டுருங்க. கீழே போட்டால் கூட அது மற்ற செடிகளுக்கு அப்படியே பரவும். அதனால் வந்து நீங்கள் அதை எடுத்து போட்டுருங்க. அது போட்டாலே நம்ம செடி அது வந்து இதுவுமே சரி, நோய் வரத்துக்கு முன்னாடியே வந்து நம்ம அதுக்குள்ளே மருந்தை கொடுத்துட்டோம்னா, அதை கேர் பண்ணி பார்த்துக்கிட்டு இருந்தோம்னா நமக்கு வந்து நோய் தாக்குதல் அதிகமாக இருக்காது. ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அந்த செடிக்கு என்ன இதுங்கிறதையும். செடியை பார்க்கலவே கண்டுபிடிச்சிடலாம். இந்த செடியெல்லாம் இருக்குது பாருங்களேன், அவரை செடி இதெல்லாம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இதில் ஒரு மாவு பூச்சியை நான் பார்த்துட்டாலும் உடனே எடுத்துருவேன். ஏன்னா நம்ம ஒன்று தானேன்ட்டு அலட்சியமாக நம்ம விட்டோன்னா அது பாட்டு நிறைய முட்டையிட்டு அது மூலியமாக நிறைய எறும்பு வந்துடும். அந்த செடியே வேஸ்ட்டாக போயிடும். மாடி தோட்டம் வச்சுருக்கிறவங்க எல்லாத்தையுமே கற்றுக்கிட்டு வர்றது கிடையாது. எல்லாத்தையுமே கற்றுக்கிட்டு செய்கிறது கிடையாது. ஒரு செடியை நம்ம பார்க்கக்குள்ள இங்கே பாருங்கள், உங்கள்கிட்ட சொல்லிகிட்டே இருக்கேன். இங்கே பாருங்கள், மாவு பூச்சி பாருங்கள். இதை போல் வந்துச்சுன்னா உடனே எடுத்து போட்டுருங்க. இதை எடுத்து இப்படி நசுக்கி போட்டுருங்க. அந்த ஒன்று தானேன்னு நம்ம அலட்சியமாக விட்டுட்டோம், அது ஃபுல்லாக செடி ஃபுல்லாக பரவிடும். இப்போ இதுக்கெல்லாம் ஊற்றணும். எல்லாத்துக்குமே வந்து கொஞ்சம் வெயில் தாழ்ந்த பிறகு எல்லா செடிகளுக்குமே ஊற்றி விடணும். அதே போல் மொட்டை மாடியில் செடி இருக்குது, அதுக்கே எல்லாத்துக்குமே அதில் ஆல்ரெடி வரலை. இந்த மாவு பூச்சி தொல்லைலாம் இல்லைன்னாலும் வந்து நம்ம வந்து புளிக்க வச்சுருந்ததை இது எல்லாத்தையும் கலந்து எல்லாத்துக்கும் ஊற்றி விட்ருவேன். ஒரு ஷிஃப்ட்டு ஊற்றி விட்டால் தான் சரி வரும். வாரத்தில் ஒரு தடவை இதை போல் ஊற்றி விடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் நான் வந்து இதை விட ஒரு அடுத்த நல்ல வீடியோவில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும்.